பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற கிறிஸ்துவானவர் நம்மை பரிபூர்ணம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கு தம்மோடு இணைத்து கொள்கிறார். அதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் பரிபூர்ண நிலையை அடைவதற்கு உதவியாக இருப்பது எப்படிப்பட்ட அறிவு? பொதுவாக தகவல் அறிவை நாம் முக்கியப்படுத்துகிறோம். தகவல் போதுமா என்கிற கேள்விக்கான பதிலையும் நாம் நிச்சயமாகவே பார்த்தாக வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிற தேவனே, இந்த நாளிலும் எங்கள் மனக்கண்களை திறந்து எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் நீர் தந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பட்டாம்பூச்சியை பார்த்திருப்பீர்கள். அந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முட்டையாக துவங்குகிறது. இலை மேல் பட்டாம்பூச்சி முட்டையிடும். அந்த முட்டை அரிசி அளவுதான் இருக்கும், அதை விட சிறிதாக கூட இருக்கலாம். அது பின்னர் பொரித்து புழுவாக மாறுகிறது. இலைகளை சாப்பிட்டு அந்த புழு வளர்கிறது. பின்னர் அந்த புழு தன்னை சுற்றிலும் ஒரு கூட்டை அமைத்து கூட்டு புழுவாக தூங்குகிறது. ஒரு நாள் வரும்போது அந்த கூட்டுப்புழு உடைந்து உள்ளே இருக்கிற பட்டாம்பூச்சி வெளியே வருகிறது. அப்படி வெளியே வரும்போது மிகவும் சிரமப்பட்டு அது வெளியே வரும். இவ்வாறு கூட்டுப்புழுவிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சி மிகவும் சிரமப்பட்டு வெளியே வருவதை ஒரு சிறுவன் பார்த்தான். ஐயோ, இந்த பட்டாம்பூச்சி கஷ்டப்படுகிறதே, இந்த கஷ்டம் அதற்கு கூடாது என்று அவன் யோசித்தான். கடவுள் ஏன் இப்படி வைத்திருக்கிறார்? அது எளிதாக வெளியே வரலாம் அல்லவா என்று யோசித்தான். அதனால் அடுத்த முறை கூட்டுப்புழு உடைந்து பட்டாம்பூச்சி வெளியே வருவதற்கு பிரயாசப்பட்ட போது அந்த கூட்டுப்புழு அருகே அவன் சென்றான். கூட்டுப்புழுவை பீய்த்து பட்டாம்பூச்சி வெளியே எடுத்தான். ஆனால் இந்த பட்டாம்பூச்சி இப்பொழுது பறக்க முடியவில்லை. அதனுடைய இறகுகள் தொய்ந்து போயின. கீழே விழுந்து சிறிது நேரத்திற்கு பிறகு இறந்து விட்டது. அப்பா இடத்துல கேட்டான், அப்பா என்னப்பா இது, நான் உதவி செய்தேன், அந்த பட்டாம்பூச்சி செத்து விட்டதே என்று சொன்னபோது அப்பா அவனுக்கு விளக்கம் சொன்னார். அந்த பட்டாம்பூச்சியை வெளியே வரும்போது மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறது அல்லவா, அந்த சமயத்தில் தான் அதனுடைய இறகுகள் பலப்படுகின்றன. ஏன்னா அந்த கஷ்டம் அந்த இறகுகள் பலப்படுவதற்கு அவசியமாக இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் ஞானமாகத்தான் வைத்திருக்கிறார். நமக்கு தெரிந்திருக்கிறபடி செய்வதுதான் ஞானம் என்று நாம் நினைக்கக்கூடாது என்று அந்த சிறுவனுக்கு தகப்பன் உபதேசம் பண்ணினார். அநேக சமயங்களில் கிறிஸ்தவர்களும் கூட அதிக காலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் கூட தேவனுக்கு ஞானம் இல்லை என்பது போலவும் தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போலவும் நடந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கொலை செய்யல இருந்த நல்லவர்களை கெடுக்க துவங்கிய போது அவர்களுக்கு இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறார். இந்த அதிகாரத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு கொலை செய்யும் பின்னணி நமக்கு தெரிந்திருப்பது மிக நன்றாக இருக்கும். என சுருக்கமாக அந்த பின்னணியை பார்ப்போம். கொலோசே நகரமானது லீக்கஸ் நதியின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறது. அங்கே 3 முக்கியமான பட்டணங்கள் இருந்தன: கொலோசே, லவோதிகேயா, எராப்போலி. கொலோசையிலிருந்து லவோதிகேயா 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. லவோதிகேயாவிலிருந்து எராப்போலி 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. கொலோசையை காட்டிலும் லவோதிகேயாவிலும் எராப்போலியிலும் அதிகமான யூதர்கள் இருந்தார்கள். இந்த நகரங்களிலே பிரிகியர், கிரேக்கர், யூதர் ஆகிய இனங்கள் குடியிருந்தார்கள். லவோதிகேயாவிலும் எராப்போலியிலும் தான் அதிகமான யூதர்கள் இருந்தார்கள். வரலாறு இதற்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த யூதர்களின் நம்பிக்கையும் கிரேக்கருடைய நம்பிக்கையும் ஒன்று சேர்ந்து புதிதான எண்ணங்கள் அந்த பகுதியில் உண்டாக ஆரம்பித்தன. இந்த கிரேக்கருடைய நம்பிக்கை என்ன, யூதருடைய நம்பிக்கை என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிளாட்டோ என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில்
கிரேக்கர்கள் சிந்தித்தார்கள். எல்லா உண்மைக்கும் அறிவுக்கும் மூலமாக இருப்பது நன்மை என்கிற ஒன்று. இதுதான் பெரிய கடவுள். டெமியூஜ் என்கிற இன்னொரு கடவுள் இந்த பிரபஞ்சத்தை வடிவமைத்து உருவாக்கியது. இந்த டெமியூஜ் தான் பிற தெய்வங்களை எல்லாம் உண்டாக்கியது. இந்த இரண்டாம் நிலை தெய்வங்கள் பின்னர் அயோன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். டைமோன்கள் என்பவர்களையும் இந்த டெமியூஜ் உருவாக்கியது. இவைதான் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மத்தியஸ்தர்கள். இதை நாம் புரிந்து கொண்டால் இயேசுவே மத்தியஸ்தர் என்று பவுல் வலியுறுத்துவதின் காரணம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கிரேக்கர்களுக்கு ஞானம் முக்கியமானது, அறிவு முக்கியமானது. புதிதான தகவல்களை அவர்கள் சேகரித்து கொண்டே இருப்பார்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்தார். அந்த பட்டணத்தை பற்றி சொல்லும்போது வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது: அந்த பட்டணத்தாருக்கு, அங்கே தங்குகிற அந்நியருக்கும் சரி, நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறது இல்லை. அதுதான் அவர்களுக்கு பிடிக்கும். புதுசாக காரியங்களை கேட்கணும், பேசணும். இன்றைக்கு கூட பல கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். புதிதாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி புதிதாக ஏதேனும் தகவல் தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த தகவலினாலே தாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பல அயோன்களை இந்த கடவுள் உண்டாக்கியதாக சொன்னேன் அல்லவா? அவற்றை தூதர்கள் என்று சொல்லலாம், தூதருடைய படிநிலைகள் என்று சொல்லலாம். பவுல் 4 வார்த்தைகளை தம்முடைய நிருபத்திலே பயன்படுத்துகிறார். சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை கிரேக்கர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சிங்காசனங்கள் என்பது பரலோக நீதிபதிகள், பரலோக நிர்வாகிகள். அதற்கு கீழே உள்ள ஆட்சியாளர்கள் கர்த்தத்துவங்கள், அதற்கும் கீழே உள்ள ஆட்சியாளர்கள் துரைத்தனங்கள், அதற்கும் கீழே இருக்கிற ஆட்சியாளர்கள் அதிகாரங்கள். இந்த கருத்து பிளாட்டோவாக தானாக உண்டாக்கிய கருத்து என்று சொல்வதற்கு இல்லை. பிசாசு அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த படிநிலைகள் இருக்கின்றன என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அவனும் பரலோகத்தில் இருந்தவன் தானே. இந்த பலவிதமான அயோன்களில் அல்லது தூதர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த அயோன்களெல்லாம் கடந்து கடவுளோடு ஐக்கியமாவது தான் மீட்பு என்று இந்த ஞானிகள் நினைத்தார்கள். அதற்கு ஞானம் வேண்டும், இரகசிய அறிவு வேண்டும் என்று சொன்னார்கள். இதன் அடிப்படையில் தான் ஞானம் என்கிற வார்த்தையை பவுல் கொலோசை நிருபத்திலே பயன்படுத்துகிறார். எந்த இரகசிய அறிவாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, அதை அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அறிவும் ஞானமும் எங்கே கிடைக்கின்றன என்பதை கொலோசைக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார். இந்த கடவுள் உலகத்தை படைக்க தீர்மானித்த போது பாவத்தன்மையுடையதாக இருந்த இந்த உலகமும் ஏற்கனவே இருந்தது. அதை தேவன் தொடுவதற்கு விரும்பவில்லை. அதனால்தான் வேறே அயோன்களை வைத்து இந்த உலகத்தை உருவாக்கினார் என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த பாவத்தன்மையுடைய மண்ணினாலே உருவான நம்முடைய உடல் மிகவும் மோசமானது. அது பாவத்தன்மையோடு தான் இருக்கும். உள்ளே இருக்கிற ஆவி சுத்தமானது. சில சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், என் மனது சுத்தமானது. வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. மனது மிகவும் மோசமானது என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் இவர்கள், எங்களுடைய மனது சுத்தமாக இருக்கிறது, உடல்தான் பாவத்தன்மையுடையது. இப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய அந்த மக்கள் பிற்காலத்தில் 2 பிரிவாக பிரிந்தார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த உடல் பாவமானது என்பதனாலே அதை அதன் இஷ்டத்திற்கு விடக்கூடாது, அதை கஷ்டப்படுத்த வேண்டும், அதை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வேறு சிலர் சொன்னார்கள், உடல் அப்படித்தான் இருக்கும், அது இஷ்டப்படிக்கு இருந்து விட்டு போகிறது, மனதை மாத்திரம் பத்திரமாக பாதுகாத்து கொண்டால் போதும் என்று சொன்னார்கள். இந்த தவற்றைத்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் இதை பற்றி பார்க்கிறோம். பிசாசிகளின் ஆவிகளினால் இந்த உபதேசம் உண்டாயிற்று என்று சொல்கிறார். இதனால் பலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்கிறார். திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள்.
நல்ல உணவை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். நல்ல உணவை சாப்பிட்டால் அது உடலுக்கு நன்றாக இருக்கும், உடலுக்கு நன்மையை செய்யக்கூடாது, எனவே அவற்றை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை என்று 6ஆம் அதிகாரத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். இந்த கொள்கையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் பவுல் சொல்கிற வார்த்தைகளின் அர்த்தம் நமக்கு நன்றாக விளங்கும். அங்கே யூதர்களும் இருந்தார்கள். அவருடைய நம்பிக்கை என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அந்நியர்கள் எல்லாம் தீட்டானவர்கள் என்கிற தவறான கருத்தோடு இருந்தார்கள். பேதுருவுக்கு கூட அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்தது. ஒரு முறை ஒரு சொப்னம் காண்கிறார். சொப்பனத்தில் வானத்திலிருந்து ஒரு துப்பட்டியில் எல்லா விதமான மிருகங்களும் இருக்கின்றன, அதை அடித்து சாப்பிடு என்று கடவுள் சொல்கிறார். பேதுரு இல்லை இல்லை, நான் தீட்டானதை தொடமாட்டேன் என்று சொல்கிறார். இந்த தரிசனம் 3 முறை வருகிறது. அதற்கு பின்னால் அவர் அர்த்தம் சொல்கிறார், அந்நிய ஜாதியானை நான் தீட்டானவன் என்று சொல்லக்கூடாது என்று தேவன் எனக்கு காண்பித்தார். அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாக இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இப்படி வேதாகமத்தில் எங்கேயுமே சொல்லவில்லை அந்நியர்களோட பழகக்கூடாது, அவரை விட்டு முற்றிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும் என்று வேதாகமம் சொல்லவில்லை. இந்த பிரிவினைகளை பிசாசு தான் உண்டாக்கியிருக்கிறார். பேதுரு இப்படி சொன்ன போதும் கூட பின்னால் ஒரு பிரச்சனை சமயத்தில் புறஜாதியாரோடு முதலாவதாக சாப்பிட்ட அவர் எருசலேமிலிருந்து யாக்கோபின் நண்பர்கள் வந்தபோது அவரோடு சாப்பிடாமல் மாயம் செய்தான் என்று பவுல் கண்டிக்கிறார். யூதர்கள் அந்த காலத்தில் அப்படியும் சொன்னார்கள், பிற மக்களோடு நமக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, எனவே அவர்கள் செய்த சாப்பாட்டை கூட சாப்பிடக்கூடாது. வெளியே சென்று வரும்போது பிற இனத்தவர்களை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி தொட்டால் வீட்டிற்கு வந்த பிறகு கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது. கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது என்பது உடல்நல விதி அல்ல, இந்த தீட்டை பற்றியது. இந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக ஆக வேண்டும் என்றால் முதலில் அவன் யூதனாக வேண்டும், பிறகுதான் அவன் கிறிஸ்தவனாக முடியும். எனவே விருத்த சேதனம் பண்ணிய பிறகுதான் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று கூட சொன்னார்கள். இந்த பிரச்சனை குறித்து தான் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் நடந்த கூட்டத்தில் விவாதம் பண்ணினார்கள். அப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அங்கே ஒரு தீர்மானமும் எடுத்தார்கள். ஆனாலும் அநேகர் இந்த கருத்தை விட்டு வெளியே வரவில்லை என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. இந்த கட்டளைகள் மாத்திரமல்ல, 10 கற்பனையே அவர்கள் மாற்ற துவங்கினார்கள். பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பெற்றோரை கனம் பண்ணுவதற்கு பதிலாக பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஆலயத்திற்கு காணிக்கையாக கொடுத்து விட்டார். பெற்றோரை கவனிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இந்த பிசாசு பிடித்தவர்கள் உபதேசம் பண்ணினார்கள். இன்றைக்கும் கூட அப்படி சொல்லுகிற மக்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பாரம்பரியங்களெல்லாம் உண்டாக்கி தேவனுடைய கற்பனையை அவர்கள் அவமாக்கி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பலியாவதற்கு முன்பு பலியிட வேண்டியது அவசியமாக இருந்தது. எசேக்கியேல் 45:17 பாருங்கள். சகல பண்டிகைகளிலும் மாதப்பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாயிருக்கும். அதிபதி இதை கட்டாயமாக செய்தாக வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். இயேசு பலியான பிறகு இந்த பலிகள் எல்லாம் அவசியமில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆன பிறகும் அநேக விசுவாசிகள் இந்த பழக்க வழக்கங்களை விடுவதற்கு தயாராக இல்லை. எருசலேமியருக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் சேகரித்து வந்த பவுல் அவரை சந்தித்து அந்த பணத்தை கொடுத்த பிறகு, உம்மை பற்றி இங்கே இருக்கிற விசுவாசிகள் தவறான எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று எருசலேம் தலைவர்கள் அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். நீ ஒன்று செய்ய வேண்டும், எங்களிடத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்கள் தேவாலயத்திற்கு சென்று சுத்திகரிப்பு வேலை செய்ய போகிறார்கள். நீ அவர்களோடு சேர்ந்து அங்கே சென்று அவர்களுக்கானதை செலவழித்தால்
இந்த மக்களுடைய மனது மாறும் என்று பவுலை கட்டாயப்படுத்துகிறார்கள். பவுலும் எப்படியாகிலும் இந்த மக்களை தன் பக்கமாக ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற ஆசையில் அவர்களுக்காக பலி செலுத்தி தீர்மளவும் நானும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். இந்த பலிகளெல்லாம் முடிந்து போயின என்று தீவிரமாக பிரசங்கித்து கொண்டிருந்த பவுலையும் பலியிடுவதற்கு உதவி செய்யும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள். யூதர்களிடத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது. இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு காரணம் யார்? பலிகள் எல்லாம் தேவன் சொல்லி ஏற்படுத்தப்பட்டவை தான். ஏன்னா அவற்றை தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த பலி சுட்டி காட்டுகிற நிஜம் நிறைவேறிய பிறகு அந்த பலிகள் தேவையில்லை. மனிதர்களை பிரிப்பதற்கு சாத்தான் இவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறான். தேவன் ஏற்படுத்திய நல்ல ஏற்பாடுகளை கூட மக்களை அழிப்பதற்கு சாத்தான் பயன்படுத்துவதற்கு தயங்க மாட்டான். இயேசு சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் பொய் பேசுகிறான். அதனால்தான் கிரேக்கர்கள் மத்தியிலும் யூதர்களுக்கு மத்தியிலும் பொய்யான உபதேசங்கள் உண்டாயின. விழுந்து போன துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள் என்பவைகள் எல்லாம் இந்த பிசாசின் கூட்டங்கள் தான். கிரேக்கர்களும் யூதர்களும் தேடியது போல நாமும் ஞானத்தை தேட வேண்டுமா? பவுல் சொல்வதை பாருங்கள், தேவனிடத்தில் ஞானமும் அறிவும் கொட்டி கிடைக்கிறது. இந்த 3 நகரங்களையும் பவுல் கொலோசியர்கள் நிருபத்தில் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்காக எப்பாப்பிரா ஜெபிக்கிறார். எனக்கும் மிகுந்த போராட்டம் இருக்கிறது. உங்களையும் சாத்தான் கெடுக்க பார்க்கிறான். அதை குறித்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். ஆனால் என்ன சொல்கிறாரு? உங்கள் இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும், பலப்படம். பிசாசு உண்டாக்குகிற பிரிவினைகளுக்கு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அன்பினால் இணைக்கப்பட வேண்டும், சுயநலத்தால் அல்ல. சில சமயங்களில் சுயநலத்தாலே மக்கள் இணைக்கப்படுகிறார்கள். ஆனால் எனக்கு தேவையாக இருக்கும் வரைக்கும் உன்னிடத்தில் அன்பாக இருப்பேன், முன்னால் எனக்கு உதவி இல்லை என்றால் நீ எனக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட சுயநல இணைப்புகள் பல உலகத்தில் இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் தேவன் அதை அல்ல, அன்பினாலே இணைக்கப்பட வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஒற்றுமையை பற்றி சொல்லும்போது பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் என்று சொல்கிறார். ஒற்றுமை, பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று இயேசு தாமே தம்முடைய ஜெபத்தில் சொன்னார். அது எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அந்த உணர்வின் பூரண நிச்சயம் நமக்கு இருந்தால் நம்மிடத்திலே அன்பு பெருகும். அவர்கள் ஒன்றாக இருப்பது போல நாமும் ஒன்றாக இருப்போம். அதுதான் பெரிய ஐஸ்வர்யம் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். கிறிஸ்துவானவர் புறஜாதிகளுக்கு மத்தியிலும் இருக்கிறார். இதை ஒத்துக்கொள்வதற்கு யூதர்கள் தயங்கினார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் கூட தயங்குகிறார்கள். பவுல் சொல்வதை பாருங்கள். கொலோசியர் 1:27 சொல்கிறார், பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். உங்களுக்குள் என்றால் யார்? பிரஜாதிகளுக்குள். மகிமை என்றால் என்ன அர்த்தம்? வெளிச்சம். கிறிஸ்துவானவர் வெளிச்சத்தின் நம்பிக்கையாக பிரஜாதிகளுக்குள்ளே இருக்கிறார். அதுதான் சுவிசேஷம் என்று சொல்கிறார். எபேசியர்களும் அதை சொல்கிறார் பாருங்கள். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். எபேசியர்கள் வாசித்தால் நீங்கள் இன்னும் சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். தீர்க்கதரிசிகளுக்கு கூட இது முழுவதுமாக தெரியாமல் இருந்தது. ஆனால் இதுதான் உண்மை. வேதாகமத்தை பார்த்தால் அதுதான் உண்மை என்று தெரிகிறதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்கியார் பலவிதமான பாடுகளை பட்ட பிறகும் தேவனை விட்டு விலகாமல் இருந்த யோபு யார்?
எந்த பட்டணத்துக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார்? அந்த நினை மக்கள் யார்? நாகமான் குஷ்டரோகத்தை சுகமாக்கினாரே, நாகமான் யார்? சாரிபாத்தில் ஒரு விதவையை போஷிப்பதற்காக எலியாவை அங்கே அனுப்பினாரே, அந்த விதவை யார்? இவர்களெல்லாம் பிற இனத்தவர்கள் தான். மேலோட்டமாக பார்க்கும்போது வெளி இடங்களிலே யாருமே கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை என்று சொல்லுவதற்கு நீங்கள் தூண்டப்படலாம். இது பிசாசின் ஒரு தன்மை. எலியா கூட அப்படிதான் நினைத்தார். என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் ஒருவன் தான் இஸ்ரவேலில் இருக்கிறேன் என்று சொன்னபோது, இஸ்ரவேலில் இன்னும் 7000 பேர் இருக்கிறார்கள் என்று தேவன் அவரிடத்தில் சொன்னார். அதே போல் எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிரிவினை கூடாது, பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரிவினை தான் தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. இந்த ஒற்றுமையை பற்றி தான் ரகசியம் என்று சொல்கிறார். அறிவும் ஞானமும் முழுவதுமாக தேவனிடத்தில் இருக்கிறது. அறிவு என்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்திலே அர்த்தம் தகவல், உண்மை. எபிரேய வேதாகமத்தில் அதற்கு அர்த்தம் உறவு. ஞானம் என்பது தகவலை பயன்படுத்துதல், அதாவது உண்மையை கடைபிடித்தல். சில உதாரணங்களை பார்ப்போமா? நெருப்பு சுடும் என்று தெரிந்திருப்பது அறிவு. நெருப்பு சுடும் என்று தெரிந்திருப்பதினால் நெருப்பை தொடாமல் இருப்பது ஞானம். வேத வசனம் தெரிந்திருப்பது கிரேக்க அறிவு. அந்த வசனத்தை புரிந்து கொண்டு தேவனை நேசிப்பது எபிரேய அறிவு. அந்த வசனத்தின்படி நடப்பது ஞானம். இயேசு பாவிகளுக்காக மரித்தார் என்பதை தெரிந்திருப்பது தகவல், அதாவது கிரேக்க அறிவு. அவர் அன்பை புரிந்து கொண்டு அவரிடம் அன்பாயிருப்பது உறவு, அது எபிரேய அறிவு. அவர் அன்பை புரிந்து கொண்டதால் பாவிகளிடம் அன்பு காட்டுவது ஞானம். அவர் பாவியாக என்னிடத்தில் அன்பாக இருப்பது போல நானும் பாவிகளாகிய மற்றவரிடத்தில் அன்பாக இருப்பேன் என்று தீர்மானித்து அப்படி செய்வதுதான் ஞானம். இந்த தன்மையெல்லாம் இயேசுவுக்குள்ளும் பிதாவுக்குள்ளும் அடங்கியிருக்கின்றன. ஞானம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஞானம் என்று பொய்யாய் பெயர் கொண்டிருக்கிற போதனைகள் அல்ல, கிரேக்கர்கள் தேடிய ஞானம் அல்ல. தேவனுடைய தன்மையை உணர்ந்து கொண்டதுனால அவரிடத்தில் நாம் வைத்துக் கொள்ளுகிற உறவு, அந்த உறவுக்கு வழிநடத்த வேண்டிய அறிவைத்தான் அடுத்து சொல்லுகிறார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அநேகருக்கு மனதில்லாமல் போனதினால் அவர்கள் மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஞாஸ்டிக்ஸ் சொன்னார்கள், ரகசிய அறிவு தெரிந்தால் தேவனோடு ஐக்கியமாகலாம். இல்லை, தேவன் உங்களை கை நீட்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இளைய மகன் எப்போது திரும்பி வருவான் என்று காத்திருந்த தகப்பனை போல இந்த ஆண்டவர் காத்திருக்கிறார். ரகசிய அறிவு எல்லாம் தேவையில்லை. இந்த ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் அவருக்குள் அடங்கியிருக்கின்றன. யாரும் வஞ்சிக்கப்படக்கூடாது, அதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தின் உறுதி எனக்கு பிடித்திருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒழுங்கு என்பது ஆரோனுடைய ஆசாரிய ஒழுங்கு, மெல்கிசேதேக்கின் ஆசாரிய ஒழுங்கு ஆகியவற்றை பற்றி சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. ஒரு அமைப்பு அவசியம். ஒரு சபை என்றால் மூப்பர்கள், பொருளாளர் என்றெல்லாம் வைத்திருக்கிறோம் அல்லவா? இந்த ஒழுங்கு அவசியம். ஆனால் நல்லதையும் கெடுக்கிறவன் சாத்தான். இந்த பதவிகள் எல்லாம் சேவை செய்வதற்காக, மற்றவர்களுக்கு வேலை செய்வதற்காக, பணியாளாக உழைப்பதற்காக தேவன் ஏற்படுத்தியவை. ஆனால் இவற்றையெல்லாம் மதிப்பானவைகளாக இன்றைக்கு நாம் மாற்றிவிட்டோம். இது இருந்தால்தான் மதிப்பு என்று நாம் நினைக்கிறோம். அப்படியானால் சாத்தானுடைய தன்மை நமக்குள்ளாக வந்து விடுகிறது. அவனும் இதற்குத்தானே ஆசைப்பட்டான். தேவன் விரும்புகிற ஒழுங்கும் உறவும் எப்படி வரும் என்பதை நாம் யோசித்து ஆக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டால் நாம் இதில் பெருகலாம். சீன மூங்கில் என்ற ஒரு மூங்கில் இருக்கிறது. ஒரு விதையை விதைத்தால் 4 ஆண்டுகள் வெளியே தெரியவே தெரியாது. அதற்கு பிறகு சில வாரங்களில் 90 அடி உயரத்திற்கு வளர்ந்துவிடும். எப்படி வளர்கிறது? இந்த 4 ஆண்டுகளும் மண்ணுக்குள் வேர்களை அனுப்பி பெரிய வேர் தொகுதியை இது ஏற்படுத்தி விடுகிறது. பின்னர் அங்கே இருந்து சாற்றை உரிந்து
வேகமாக வளர்கிறது. ஆம், நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்றால், நாம் வளர வேண்டும் என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கட்டடம் நல்ல அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டால் அந்த கட்டடம் நிலைத்திருப்பது போல இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவருக்குள் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே நாம் நடக்க வேண்டும். வேற இயேசு அல்ல. அநேகர் வேற இயேசுக்களை வணங்கியதாக பவுல் தம்முடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார். தேவன் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட்டு நிற்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருக வேண்டும். இந்த ஸ்தோத்திரம் மிகவும் முக்கியமானது. ஸ்தோத்திரம் என்று சொல்வது அல்ல, வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். பார்த்தோம் அல்லவா, பட்டாம்பூச்சி கஷ்டப்பட்டு தான் வெளிவர வேண்டியது இருக்கிறது. அதற்காக பட்டாம்பூச்சி ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். மூங்கில் உடனடியாக வளர்ந்து விடவில்லை, அதற்காக மூங்கில் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காக தேவன் திட்டமெடுத்து நடத்துகிற காரியங்கள் தானே. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகக்கூடாது என்று சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். அருகில் இருக்கிற 2 படத்தையும் பாருங்களேன். 2 போதருடைய படம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மேலே இருக்கிறதை பார்த்தால் உங்களுக்கு என்ன தெரிகிறது? சில சமயங்களில் இதுபோன்று உடுத்துகிறவர்கள் நாங்கள் தான் சுத்தவான்கள் என்று இதன் மூலமாக காட்டுகிறோம் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். எனக்கு ஒன்று தான் தெரிகிறது, இவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சபையைச் சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டிலே உருவான ஒரு சபையைச் சேர்ந்தவர்கள். கீழே இருக்கிற ஒரு போதகர் மிக அழகாக இருக்கிறார் என்று சொல்வார்கள், எடுப்பாக இருக்கிறார் என்று சொல்வார்கள். எனக்கு அப்படியெல்லாம் தெரியவில்லை. 2 பேருமே அழகாகத்தான் இருக்கிறார்கள். கீழே இருக்கிறவர் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு சபையில் வேலை செய்கிறார் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று படித்திருக்கிறார். இந்த தோற்றம் எல்லாம் அதைத்தான் காட்டுகிறதே தவிர உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டவில்லை. ஆனால் தேவன் சொல்லாத பாரம்பரியங்களை மனிதர்கள் இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள். கொலோசையரை நாம் சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. நாமும் கூட தேவையில்லாத பாரம்பரியங்களை முக்கியப்படுத்தி தேவையானதை விட்டு விடுகிறோமே. உலக வழிபாடுகளை பற்றினது என்று சொல்கிறார். உலக வழிபாடு என்பது ஆரம்ப பாடம், துவக்கத்தில் படிக்க வேண்டிய பாடம். இவையெல்லாம் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எனவே கிறிஸ்துவை முக்கியப்படுத்த நாம் பழக வேண்டுமே தவிர ஆரம்ப பாடத்திலேயே நாம் இருக்கக்கூடாது. இவர்கள் பரிபூரணம் என்று ஞாஸ்டிக்ஸ் சொன்னார்கள். அந்த அயோன்கள் அனைத்திலும் தேவத்தன்மை இருக்கிறது, அந்த தேவத்தன்மையின் மொத்தம்தான் பரிபூரணம் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே சரீர பிரகாரமாக வாசம் பண்ணுகிறது. அவர்கள் சொன்னார்கள் சரீரம் பாவமானது என்று. அப்படியெல்லாம் இல்லை. இந்த சரீரத்திற்குள்ளாக தேவத்துவத்தின் பரிபூரணம் வாசம் பண்ணுகிறது என்று பவுல் சொல்கிறார். அவர்தான் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவர் என்று சொல்கிறார். நல்ல துரைத்தனங்களும் நல்ல அதிகாரங்களும் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாரும் இவர் சொல்வதைத்தான் கேட்டு நடக்கிறார்கள். எனவே உங்களை எந்த தேவையும் கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உலக பிரகாரமான தேவையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தேவையாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவரிடத்தில் பரிபூரணமாக உள்ளது. நீங்களும் அவருக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறீர்கள். இதை நாம் தெளிவாக விளங்கியிருக்க வேண்டாம். இந்த உலக சட்டங்களுக்கு என்ன ஆயிற்று? சிலுவையின் மேல் ஆணி அடிக்கப்பட்டது என்று பவுல் சொல்கிறார். இந்த உலக சட்டங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கொலேசே சபையில் இருந்த விசுவாசிகள் புரஜாதியரா யூதரா அல்லது 2 பேருமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 2:11 வாசிக்கிறோம், உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலே மரித்தவர்களாக இருந்த உங்களை என்று சொல்கிறார். எனவே இந்த விசுவாசிகள் ஒரு காலத்தில் மாம்சத்தில் விருத்த சேதனம் பெறாதிருந்தவர்கள். தெளிவாக தெரிகிறது. அப்படியானால் இவர்கள் எல்லோரும் புரஜாதியார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு விருத்த சேதனம் கிடைத்திருக்கிறது. அந்த விருத்த சேதனத்தை பற்றி நாம் உபாகமத்திலே வாசிக்கிறோம். இருதயத்தின் நுனித்தோலை நான் அகற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட விருத்த சேதனத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மரித்து விட்டார்கள். விருத்த சேதனம் இல்லாத சமயத்தில் யூதர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் செத்தவர்கள் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள் வரும்போது நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம். அவரோடு கூட உங்களை உயிர்ப்பித்து விட்டார். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து விட்டார். நீங்கள் பாவத்திற்கு மரித்ததினாலே ஞானஸ்நானத்தில் நீங்கள் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள்.
தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது நீங்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறீர்கள். எனவே வெறுமனே மாம்சத்தில் எழும்போது மாத்திரமல்ல, உள்ளத்திலும் நீங்கள் புதிதான ஆவியுடையவர்களாக எழும்ப வேண்டும். இந்த பின்னணியை வைத்து நீங்கள் பாருங்கள். பவுல் அடுத்து சொல்கிறார், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். நமக்கு என்று கொலோசிய விசுவாசியில் தன்னோடு சேர்த்து பேசுகிறார். இவர் யூதர் தான், ஆனால் இவர் புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன். யூத கிறிஸ்தவர்கள் கூட இவரை ஒரு புறஜாதியானை பார்த்தது போல்தான் பார்த்தார்கள். அதனால் நமக்கு எதிரடியாக கட்டளைகள் இருந்தன, கையெழுத்து இருந்தது, அதை சிலுவின் மேலே இயேசு ஆணி அடித்தார் என்று சொல்கிறார். இது என்ன என்று புரிந்து கொள்வதற்கு இதற்கு இணையான இன்னொரு நிருபம் எபேசியர், அதிலே நாம் பார்க்கலாம். அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, இந்த இருதரத்தார் என்பது புறஜாதிகளும் யூதர்களும், இந்த இரண்டு பேரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். இவருடைய ஆலயத்தில் புறஜாதியார் பிராகாரம் என்று ஒன்று இருக்கும். அதை தாண்டி புறஜாதியார் உள்ளே செல்ல முடியாது. அங்கே ஒரு கையெழுத்தும் இருக்கும். அந்நியர்கள் இதை தாண்டி உள்ளே சென்றால் கொலை செய்யப்படுவார்கள், அந்த கொலைக்கு அவர்கள்தான் காரணம் என்று எழுதி வைத்திருந்தார்கள். இந்த கையெழுத்தை இயேசு சிலுவையில் குலைத்து போட்டார். ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, 5 காரியங்களை பார்த்தோம். பிற இனத்தவரை தொட்டால் அது தீட்டு, அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, அவர்களோடு போக்குவரவாக இருக்கக்கூடாது, அவர்கள் விருத்த சேதனம் பெறாதவர்கள், நாம் விருத்த சேதனம் பெற்றவர்கள், இப்படியெல்லாம் அவர்கள் சட்டங்களை உண்டாக்கியிருந்தார்கள் அல்லவா. இந்த சட்டங்கள் தேவனுடைய சட்டங்கள் இல்லை. பழைய ஏற்பாட்டில் தான் நாம் வாசிக்கிறோம், உங்களில் சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இல்லை கோயிலுக்குள்ளே அவங்க போக முடியாது அப்படின்னு சொன்னால், எல்லா யூதர்களும் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகக்கூடிய எல்லா ஆசாரியர்களும் மகா பரிசுத்தலத்திற்குள்ளே போக முடியாது. அப்படியானால் இவரெல்லாம் தீண்டத்தகாதவர்களா? அதெல்லாம் ஒரு திட்டத்தோடான உரைத்தார். இப்பொழுது அதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் பிரிவினையாக சுவர் கட்டி வைத்திருந்தார்கள் அல்லவா, அந்த சுவரை இயேசு தகர்த்தார் என்று பவுல் எழுதுகிறார். இதன் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பார்க்க வேண்டும். சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். எபேசியரில் இதை வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் என்ற வார்த்தையின் அடைமொழியை பார்த்தால்தான் அது எந்த கட்டளை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நியாயப்பிரமாணம் என்ற உடனே இது 10 கற்பனை, இது மோசையின் நியாயப்பிரமாணம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. சில சட்டத்திட்டங்களாகிய கட்டளைகள் மக்களை 2ஆக பிரித்தன, அவற்றையெல்லாம் இவர் ஒழித்தார். நடிச்சுவராக இருந்தது எது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா. எனவே அது சம்பந்தமான சட்டத்திட்டங்களை இயேசு சிலுவையில் ஒழித்தார். ஒழித்ததன் மூலமாக இந்த சட்டத்திட்டங்களை ஏற்படுத்திய பிசாசுகளை நோக்கத்தை அவர் வெளியே காட்டுகிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தேவன் அன்பற்றவர் என்கிற பொய்யை சாத்தான் சொன்னான். அந்த பொய்யை நிரூபிக்கத்தக்கதாக மனிதர்களுக்குள்ளும் பிரிவினை உண்டாக்கினான். ஒரு மனிதன் இஸ்ரவேலனாக பிறந்துவிட்டால் அவன் நல்லவன், அவன் புறஜாதியாக பிறந்துவிட்டால் அவன் மோசமானவன் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இருக்கிறது? தேவன் அன்பற்றவர் என்று சொல்வதற்கு தானே சாத்தான் பிரயாசப்படுகிறான். சாத்தானின் முகத்திரையை ஆண்டவர் சிலுவையிலே கிழித்தார். எல்லோரையும் ஒன்றுபடுத்துகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. இயேசு நம் பாவங்களுக்காக பலியான பிறகு வேறு எவை தேவையில்லை? நிழலா அல்லது பொருளா? நிழல் தேவையில்லை, அதைத்தான் சொல்கிறார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளை மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்கையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று கொலோசியர் 2:16 சொல்கிறார். என்ன சொல்கிறார்? போஜனமும் பானமும் என்றால் சாப்பாடா? இது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எசேக்கியேல் 45:17 வாசித்து பார்க்க வேண்டும். சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாக இருக்கும். இந்த வசனத்தை ஏற்கனவே நாம் பார்த்தோம்.
கொலோசியரில் பவுல் எழுதுவதை கூட பாருங்களேன், போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, அது ஒரு கூட்டு சொல் மாதிரி சொல்கிறார். பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது, இதை இன்னொரு சொற்றொடர். ரெண்டு பிரிக்கிறார். என்ன அர்த்தம்? பண்டிகை நாளிலும் மாத பிறப்பிலும் ஓய்வு நாட்களிலும் இடப்பட்ட போஜன பலி, பான பலி போன்ற பலிகளை குறித்து இப்பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாம் இவற்றை செய்கிறோம், நாங்கள் வித்தியாசமானவர்கள், உங்களுக்கு உள்ளே இடமில்லை, எனவே நீங்கள் மோசமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த யூதர்களுக்கு அது தவறு என்பதை இங்கே பவுல் வலியுறுத்துகிறார். பலிகளைத்தான் பேசுகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த வசனத்தை பாருங்கள். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. கொலோசியர் 2:17 இப்படித்தான் வாசிக்கிறோம். 7ஆம் நாள் ஓய்வு நாள் நிழல் அல்ல, அது நினைவு சின்னம். பாவத்திற்கு முன்னராகவே 7ஆம் நாள் பரிசுத்தமாக்கப்பட்டது. அப்படித்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இங்கே ஓய்வு நாள் ஆசிரிப்பை குறித்து அவர் சொல்லவில்லை, அந்த நாட்களிலே இடப்படுகிற பலியை பற்றி தான் பேசுகிறார். நாம் எப்படி வளர வேண்டும்? கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொண்டு வளர வேண்டும். தலை யாரு? கிறிஸ்து. கணுக்கள், எலும்பில் பல கணுக்கள் இருக்கின்றன. கட்டுகள், அந்த எலும்புகள் எல்லாம் நரம்புகள் கட்டுகின்றன. வளரும்போது எலும்பும் வளர்கிறது, நரம்பும் வளர்கிறது. இந்த உடலை ஆதரிக்கிறது தலை. அதுபோல் இயேசுவை நாம் சார்ந்து இருந்து வாழ வேண்டும். எது முக்கியம்? மாயமான தாழ்மையா, அல்லது தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்து ஒன்றும் தெரியாததை எல்லாம் செய்து கொண்டு அதனாலே இருமாப்பு கொள்வதா? இந்த இரண்டையும் செய்தால் பந்தய பொருளை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். இது முக்கியம் என்பதை நாம் உணரவிடாமல் தடுப்புவை எவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மனுஷருடைய கற்பனைகள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. என்ன? தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்பவை உடல்நல விதிகளுக்கு விரோதமானவை இல்லை. நான் பார்த்தோம் இல்லையா? தீட்டு, தொட்டா தீட்டு, அது சாப்பிட்டா தீட்டு, அது செய்யாதீங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருந்த ஞாஸ்டிக்ஸ் என்ன சொன்னாங்க? நல்ல உணவை சாப்பிடாதீங்க, பக்கத்திலே போகாதீங்க, உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஒடுக்க வேண்டும். அப்படி சாப்பிட்டால் இந்த சரீரம் ஒடுக்கப்படாது. சரீரத்தை ஒடுக்குவதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட சாப்பாடுகளில் சாப்பிட வேண்டும். இன்றைக்கும் அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும், பார்த்தீங்களா? சரீரம் நல்லா இருக்கிறதுக்காக அதை சாப்பிடாதுன்னு சொல்கிறது தப்பு இல்லை. சரீரத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை சாப்பிடாதே, இதை சாப்பிடாதே என்று சொல்வது தவறு. அதுக்கு என்ன பேர்? ஞானம் என்கிற பெயர் கொண்டிருக்கிறது. இதனால் என்ன நடக்குது? இவைகள் மாம்சத்தை பேணுகிறது. மாம்சத்தை பேணுகிறதுனா சரீரத்தை நல்லா பத்திரமாக பாதுகாத்துக்கிறது இல்லை. ஏற்கனவே சரீரம் ஒடுக்கம்னு சொல்லிட்டாரு, பிறகு என்ன சரீரத்தை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்வது என்று சொல்ல முடியும். மாம்சம் என்கிற காரியம் இங்கே மாம்ச சிந்தையை சுட்டி காட்டுகிறது. அநேக இடங்களில் இந்த வார்த்தை அப்படித்தான் வருகிறது. உங்களுக்கு பெருமை வரும், நான் அவங்கள மாதிரி கிடையாது, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். பெருமை வருகிறது என்றால் அந்த பெருமையெல்லாம் அடித்து நொறுக்கி போடுங்க. நாம் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான கருத்து இதுதான். இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் என்மேல் அன்பாக இருக்கிறார். எதற்காக? இது என்னுடைய பாவம் அழிந்து போவதற்காக. பாவம் என்பதற்கு எதிர்ப்பதம் அன்பு. அப்படியானால் அன்புடையவனாக மாறுவதற்காக. எல்லா விதமான பிரிவினைகளையும் படிப்பின் அடிப்படையிலோ, பதவியின் அடிப்படையிலோ, அதிகாரத்தின் அடிப்படையிலோ, பிறப்பின் அடிப்படையிலோ, பணத்தின் அடிப்படையிலோ நாம் வைத்திருக்கிற எல்லா பிரிவினைகளையும் அடித்து நொறுக்கிவிட்டு நாம் ஒன்றாக வேண்டும். அதுதான் தேவ ரகசியம். கிறிஸ்துவை பார்த்தால்தான் அது நடக்க முடியும். கிறிஸ்துவை தேடிச் செல்கிறவர்கள் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும். அந்த அன்பு நம்மில் இருக்கிறதா என்கிற கேள்வி கேட்டு பாருங்கள். டைட்டானிக் கப்பலை பனிமலை ஒன்று மோதியதினால் கப்பல் மூழ்கிய கதை அநேகருக்கு தெரியும்.
அந்த சமயத்தில் அந்த கப்பலில் ஜான் ஹார்ப்பர் என்ற ஒரு போதகர் இருந்தார். எல்லோரும் ஏறி செல்வதற்கு படகுகள் இல்லை என்பதை அறிந்து கொண்ட ஜான் ஹார்ப்பர் கப்பல் தளத்தில் அங்குமிங்கும் ஓடினார். ரட்சிக்கப்படாதவர்கள் முதலில் படகுகளில் ஏறுங்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் படகுகளில் ஏறுங்கள் என்று சொன்னார். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நல்லவங்களாம் இறங்கப்பா, தப்பிச்சிடுவோம். கெட்டவன் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இவர் பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் படகுகளில் ஏறுங்க. எதற்கு? ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தவணை இருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அல்லவா? அங்கே ஓடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று ஒவ்வொரு இடத்திலும் கேட்பார். இல்லை என்று சொன்னால் இயேசுவை விசுவாசியுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், கர்த்தர் உங்களை மன்னிப்பார், உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். தண்ணீருக்குள்ளே குதித்தாகிவிட்டது, கப்பல் மூழ்குகிறது, தண்ணீரில் குதித்தாகிவிட்டது. இன்னும் அநேகர் தண்ணீருக்குள்ளாக மேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அவன் இல்லை என்று சொல்லுகிறான். அவன் தண்ணீரில் மூழ்குவதற்கு தள்ளாடி கொண்டிருக்கிறான். தான் போட்டிருந்த உயிர்காப்பு சட்டையை எடுத்து அவனுக்கு கொடுத்து, என்னை விட இது உனக்குத்தான் தேவை. என்ன வார்த்தை! என்ன, என்னை விட உனக்குத்தான் இது தேவை, இது வைத்துக்கொள். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அகில்லா வெப் என்கிற ஒரு மனிதர் ஒரு சாட்சி சொன்னார். பாஸ்டர் ஜான் ஹார்ப்பர் கடைசியாக சந்தித்த மனிதன் நான் தான். அதற்கு பிறகு அவர் தண்ணீரில் மூழ்கி விட்டார். என்னிடத்தில் 2 முறை கேட்டார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? ஒவ்வொரு முறையும் நான் இல்லை என்று சொன்னேன். இயேசுவை விசுவாசி, நீ ரட்சிக்கப்படு என்று சொன்னார். வெளியே வந்த பிறகு யோசித்தேன். சாக போகிற நிலையில் தான் தப்புவதற்கு பதிலாக இன்னொருவனை தப்பு செய்துவிட்டு சாவதற்கு ஆயத்தமாகி அதே சூழ்நிலையில் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று என்னிடத்தில் அந்த மனுஷன் கேட்டானே, நான் திருந்தினேன். நான் இயேசுவின் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சாட்சி சொன்னான். இயேசுவை மாத்திரம் நமக்கு, இயேசுவை மாத்திரம் நமக்கு. மனிதரை அவரை நம்பாதிருங்கள். மனிதரை நம்பினால் சாத்தான் நம்மை அழித்து விடுவான். ஜான் ஹார்ப்பர் போல மற்றவர் மேல் பாசத்தோடு அன்போடு எல்லோரையும் ஒன்றுபடுத்தக்கூடியவர்களாக வாழ்வதற்கு கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாகிய நல்ல பிதாவே, இந்த வேளையில் எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்தில் ஊற்று ஆண்டவரை. மற்றவர்களை காட்டில் நாங்கள் எந்த விதத்திலும் மேலானவர்கள் இல்லை. எல்லோரையும் நேசிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தார். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.